ஸோ அந்த வார்டில் வந்து கொஞ்ச நேரம் மானிட்டர் பண்ணுறதுக்கு நான் வந்து எனக்கு 10:30க்கு பேபி பார்ன் ஆனாங்களா, நான் ஒரு அரௌண்ட் 11:00 12:00 போல் நான் அந்த வார்டுக்கு வந்துட்டேன். பட் நான் வார்டுக்கு ஷிஃப்ட் ஆனது வந்து 6, 7 ஆயிடுச்சு. ஏன்னா ஸ்டிச்சஸை வந்து மறுபடியும் வந்து ஒரு டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணாங்க, ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லி. அது ஸ்டிச்சஸ் எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் தான் வார்டுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வார்டில் நான் டெலிவரி ஆகி என்னை ஒரு மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு வார்டில் வச்சுருந்தாங்களே, அந்த வார்டில் இருக்கும்போது எனக்கு வார்ட்லேருந்து கால் வந்துருந்துச்சு. லைக் அவங்களுக்கு அந்த வார்ட்லேருந்து சிஸ்டருக்கு கால் வந்து கேட்டாங்க. இந்த மாதிரி பிளெஸ்ஸி யாருன்னு கேட்டதுக்கு நான் சொன்னேன் நான் தான் அப்படின்னதுக்கு, உங்களுக்கு வந்து உங்கள் ஹஸ்பண்ட் வந்து கால் பண்ணுறாங்க, அட்மிஷன் இதுலேருந்து கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கால் பண்ணோடனே நான் பேசினேன். இந்த மாதிரி என்ன ஆச்சுன்னு கேட்டதுக்கு, நாங்கள் என்ன டிசைட் பண்ணியிருந்தோம்னா, நான் வந்து அந்த 3 டேஸ் அட்மிஷன் போட்டப்போ நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி வந்து என்னதான் ஆனாலும் பிரைவேட் வார்டு தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் அப்போ வந்து நீங்களும் அந்த இன்ஃப்ளூயன்சர் வீடியோ பார்த்துருப்பீங்க. அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, டெலிவரி வந்து நம்ம ஆர்சிஹெச் ஐடி யூஸ் பண்ணி, இந்த கவர்மெண்ட் கார்டு யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரீயா பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து பிரைவேட் வார்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்களும் அந்த மைண்ட் செட்ல தான் இருந்தோம். நம்ம டெலிவரி பார்த்தாச்சு, இதுக்கப்புறம் பிரைவேட் வார்டு எடுத்துக்கலாம்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் போய் அங்க கேட்டிருக்காங்க போல இருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க டெலிவரி பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே வந்து பே பண்ணி பார்க்குற மாரி தான் இருக்கும். நீங்க வந்து டெலிவரி ஃப்ரீயா பார்த்துட்டு வார்டு மட்டும் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து ஓகே சொல்லிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து பிரைவேட் வார்டுல இருக்கணும். பேபிய வந்து அவங்க பார்க்கணும். ஃப்ரீயா இருக்கணும். நான் கம்ஃபர்டபுளா இருக்கணும்ன்றதுக்காக அவங்க ஓகே சொல்ட்டாங்க போல இருக்கு. அவங்க வந்து இந்த மாரி கன்ஃபார்ம் பண்றதுக்கு என் ஹஸ்பண்ட் திரும்பி கால் பண்ணாங்க. இந்த மாரி 50K இந்த மாரி பே பண்ண சொல்றாங்க. ஃபுல்லா பே பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொன்னதுக்கு, நான் சொன்னேன் வேண்டாம். எதுக்கு அப்படின்னதுக்கு, இல்ல நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்ல நீங்க அட்மிஷன் இருக்காங்களா, அவங்களுக்கு கிட்ட குடுங்க. நான் கேட்கிறேன் எவ்வளோ ஆகும்? ஒரு எஸ்டிமேஷன் மாரி கேட்டுக்கிறேன். கொஞ்சம் கம்மியானா நம்ம ஃபுல்லா பார்த்துக்கலாம் அப்படின்னு கேட்டதுக்கு, அவங்க கால் பண்ணி நான் பேசினேன். அவங்க கால் பண்ணாங்க, நான் பேசினேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரிக்கு வந்து 50K ஆகும். அ அண்ட் ஆல்சோ வந்து நீங்க ரூம்ஸ் எடுக்கிறீங்கன்னா, அது வந்து 20-30K ஆகும். நீங்க எவ்வளோ நாள் ஸ்டே பண்றீங்க? ஏன்னா ரூம்ஸ் வந்து 3 கைண்ட்ஸ் ஆஃப் ரூம் புரொவைட் பண்றாங்க அங்க. 3000, 3500, 4000. ஸோ நீங்க என்ன ரூம் எடுக்கிறீங்க? எவ்வளோ நாள் ஸ்டே பண்றீங்க? அதுக்கேத்த மாதிரி வந்து உங்களுக்கு காஸ்ட் ஆகும். ஸோ 70-80K ஓவராலா நீங்க வந்து பே பண்ற மாரி இருக்கும். ஏன்னா பிரைவேட் இப்போ நம்ம நார்மல் வார்ட்னா எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரீ. டெஸ்ட்ல இருந்து மெடிசின் மட்டும் நம்ம பே பண்ணி வாங்குற மாரி இருக்கும். மத்த ட்ரீட்மெண்ட், டாக்டர் விசிட் பண்றது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஃப்ரீயா இருக்கும். பிரைவேட் வார்ட்ல அது அப்படியே நம்ம பே பண்ற மாரி இருக்கும். ஸோ 70-80K ஆகும் அப்படின்னு சொன்னதுக்காக நான் சொன்னேன் வேண்டாம். என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டேன். இந்த மாரி வேண்டாம். நம்ம வந்து பிரைவேட்டாவே பார்த்துக்கலாம். 3 டேஸ் தானே, 3 டேஸ்க்கு தானே. 4-6 வந்து நான் பேபி கூட்டு வந்து காட்டுறேன். நீங்க பார்த்துக்கோங்க. 3 டேஸ் நான் நம்ம அதுக்கப்புறம் வீட்டுக்கு தானே போயிடுவோம்னு சொல்லிட்டு, நான் என் ஹஸ்பண்ட கன்வின்ஸ் பண்ணி நான் பிரைவேட் வார்டுக்கு லைக் நார்மல் வார்டுக்கு வந்துட்டேன். மறுபடியும் அந்த நார்மல் வார்டுல அதே பிரச்சனை. ஹஸ்பண்ட் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு அட்டெண்டர் தான் உள்ள இருக்கணும். ஆம் லைக் என்ன சொல்றது? ஃப்ரீயா பார்க்குறாங்க. பட் அதுக்கு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிற மாரி இருக்கும். மெடிசின் வாங்குறதுக்கு. எதனா பேபிய திடீர்னு யாருனா பார்க்கணும். ரொம்ப லாங்லேருந்து வந்திருப்பாங்க. நாங்க மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து காட்டுறதுக்கே அவங்க வந்து கத்துவாங்க. இந்த மாரி "நீ கொண்டு போ, உள்ள கொண்டு போ. எதுக்கு கொண்டு வரீங்க?" ஏன்னா புரியுது பேபினால எதனா பிரச்சனை ஆயிற போது, மத்தவங்களோட டிசீஸ் எதனா வந்துற போது அப்படின்னு அவங்க சொல்றதெல்லாம் புரியுது. பட் இருந்தாலும் என்ன பண்றது? பிரைவேட் வார்ட்ல பார்த்திருந்தா எல்லாமே ஃப்ரீ. யார் வேணா வந்து பார்க்கலாம். எப்படி வேணா பார்க்கலாம். நார்மல் வார்ட்னால இவ்ளோ ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து அங்க இருக்கு. ஸோ இதனால தான் எனக்கு 70K கேட்டாங்க அப்படின்னு சொன்னது. நான் வந்து எல்லாருக்கும் 70K கேட்பாங்க. எல்லாருக்கும் 80 கேட்பாங்க நான் சொல்லல. எனக்கு 70K கேட்டாங்க. எனக்கு வந்து கால் பண்ணி அவங்க பேசும்போது, நார்மல் டெலிவரிக்கு உனக்கு 50K. நீ வந்து பிரைவேட் வார்ட் எடுக்கிற மாரி இருந்தீங்கன்னா, உங்களுக்கு 20-30K ஆகும். எவ்வளோ நாள் நீங்க ஸ்டே பண்றீங்களோ, அதுக்கேத்த மாரி உங்களுக்கு ஆகும்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. நான் ஹாஸ்பிட்டல்ல வந்து 5 டேஸ் வந்து ஸ்டே பண்ணியிருந்தேன். பேபிக்கு வந்து எனக்கு ஓவராலா நார்மல் டெலிவரில எவ்வளோ ஆச்சு அப்டின்னா, அ அட்மிஷன் போட்டப்பவே 3K வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க என் ஹஸ்பண்ட. எனக்கு அப்புறம் தான் டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. அட்மிஷன் அப்போ 3K வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் மாரி பண்ணோம். அண்ட் ஆல்சோ வந்து பேபிக்கு வந்து ஜாண்டிஸ் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ₹1000 பே பண்ணோம். அண்ட் ஆல்சோ மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் டேப்லெட்ஸு, அந்த பெயின் கில்லர் டேப்லெட்ஸ், பேராசிட்டமாலு அந்த மாரி இருக்கிற டேப்லெட்ஸ்லாம் வாங்குனதுக்கு ஒரு ₹1000 ஆச்சு. டிஸ்சார்ஜ் ஆகும்போது வந்து அயர்ன், கால்சியம் டேப்லெட் வந்து நம்மளுக்கு பிரிஸ்கிரைப் பண்றாங்க 6 மந்த்ஸ் வரைக்கும் போடுறதுக்கு. ஸோ அதெல்லாம் வாங்குனது வந்து கொஞ்சம் அதிகமா காஸ்ட் ஆச்சு. ஸோ 6000 5K to 6K வந்து எனக்கு வந்து பிரைவேட் வார்ட்ல ஆச்சு. சில பேர் சொல்லுவாங்க, இந்த மாரி ஃபுல்லா ஃப்ரீன்னு சொல்லி. அது அவங்களோட இது. அவங்களுக்கு ஃப்ரீயா இருந்திருக்கலாம். பட் எனக்கு 3K அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணோம்.
₹1000 பேபிக்கு வந்து ஜாண்டிஸ் டெஸ்ட் எடுத்தோம். அண்ட் மெடிசினுக்கு வந்து நாங்க தனியா பே பண்ணி நான் மெடிசின் வரைக்கும் வரைக்கும் பார்த்துக்கிட்டோம். ஸோ இதுதான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வித் பனிமலர் ஹாஸ்பிட்டல். ஸோ எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நெறைய பேர் நெறைய டவுட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்ல அண்ட் யூடியூப் கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க கேட்டிருக்கீங்க. உங்களோட டவுட்ஸ் எல்லாம் நான் வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களோட டவுட்ஸ் எல்லாம் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து இன்னொரு வீடியோ கூட உங்களுக்காக போஸ்ட் பண்றேன். ஸோ இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க. நான் எல்லாத்தையுமே கன்சாலிடேட் பண்ணி நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்றேன். ஸோ இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வித் பனிமலர் ஹாஸ்பிட்டல். நான் அந்த ஹாஸ்பிட்டல பத்தி ரிவ்யூ பண்ணல, கமெண்ட் பண்ணல. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அவங்க ஹார்ஷா பேசுறாங்க. பட் நம்ம அவங்க ஹார்ஷா பேசுறது நம்ம இது பண்ணா நம்மளுக்கு எனக்கு நார்மல் டெலிவரி ஆச்சு. அவங்க பேசுற டைம்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்த மாரி தான் இருந்தது. ஆனா எனக்கு நார்மல் டெலிவரி ஆனதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஹாப்பி. ஸோ இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பாய்.